நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சவுச்சவு கூட்டு பாசிப்பருப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா தண்ணியில் போட்டு அலசிட்டு சட்டியில் போட்டு பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து நம்ம கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம நேரடியாக செஞ்சு பார்த்தலாம் வாங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க சவுச்சவு இது மாதிரி பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்மளுடைய மசாலா போட்டு செஞ்சிடலாம். சவுச்சவு வெந்ததுக்கப்புறம் இதில் 2 சில்லு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி நம்ம அதில் ஊற்றினோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா அரைச்சி நம்ம ஊற்றலாம். சவுச்சவு கூட்டு செய்கிறதுக்கு நம்ம காயை சவுச்சவை உப்பு, மஞ்சத்தூள், சவுச்சவை போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம சட்டியில் போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு மசாலா போட்டு நம்ம சேர்த்து மிளகாத்தூள்லாம் போட்டு சேர்த்து சவுச்சவு கூட்டு செய்ய போகிறோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறவாங்க. வேக வச்சு சவுச்சவு எல்லாத்தையும் போட்டு கலந்தாச்சு. இது கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா கொதியட்டும். நல்லா டேஸ்டான வாசமாக இருக்குது. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சவுச்சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்தாச்சு. சவுச்சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட டேஸ்ட்டான சவுச்சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா கலர் காம்பினேஷன் நல்லா வந்திருக்கு. இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் கூட்டாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பற்றி ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.